வியூவர்ஸ், இந்த வண்டியோட ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இப்போ இந்த புது இபிஎஸ் போட்டதுக்கப்புறம் ஸ்டேரிங் வந்து ஃப்ரீயாக சுற்றுது. உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா, காரை ஸ்கேன் பண்ணால் எல்லா ப்ராப்ளத்தையும் பின் பாயிண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. திரும்ப திரும்ப நான் ரிப்பீட் பண்ணுறதுன்னா, இது கொஞ்சம் இன்ஃபர் பண்ணி தான் நீங்கள் முடிவெடுக்க வேண்டியிருக்கும். சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ ஏன் நான் இதை அட்ரஸ் பண்ணேன்னா, நிறைய பேர் நீங்கள் கஸ்டமராக நீங்கள் வரீங்க, ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்ச முடியுமா அப்படின்னு பார்க்குறீங்க. அந்த மாதிரி வந்து வந்தவொடனே கண்டுபிடிக்க முடியறதில்லை. ஏன்னா இதனோட டெக்னிக்கல் லிமிடேஷன்ஸ் அந்த மாதிரி. அதனால் நீங்கள் வரும்போது நீங்கள் வாங்க, நான் ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணுறேன், ஸ்கேன் பண்ணி பார்க்குறேன். ஸ்கேனிங்கில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி உங்களுக்கான தகவலை சொல்கிறேன், என்ன பண்ணால் சரியாகும், எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு. உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா வண்டி விட்டு போங்க, நான் ரெடி பண்ணி கொடுத்து விட்றேன். ஸோ இன்ஃபேக்ட் நான் ஃபஸ்ட்டு இந்த கஸ்டமருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த வண்டியோட கஸ்டமர் சார் தான். நன்றி சார். எதுக்காகனா இந்த பிஸ்னஸ் எனக்கு கொடுத்து பொறுமையாக இருந்து நான் இபிஎஸ் வாங்கிட்டு வந்து ஃபிட் பண்ணி கையோடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ நானும் விரும்புறது என்ன கேட்டிங்கன்னா, சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இருந்து வாங்கிட்டு போகிறது நல்லது. ஏன்னா எனக்கு அப்பப்போ டெலிவரி ஆகிடுச்சுன்னா ஸோ வண்டியை ஹோல்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி ஆங்கிளில் அஸ் வெல் அஸ் மற்ற ஆங்கிள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ ஐ ட்ரை டு கிவ் ஆஸ் மச் அஸ் பாசிபிள் இயர்லி அப்பயே கொடுத்துருது. ஸோ சார் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் வெயிட் பண்ணிங்க சார். 4 hours இருக்கும். அது எதனால் அப்படின்னா, நமக்கு வந்து ஆர்டர் பண்ணி அங்கேருந்து மெட்டீரியல் வர்றதுக்கு அது கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றியோட சேர்த்து உங்களோட ஃபீட்பேக் என்ன, சென்னை கார்ட்டை கூட எங்கே நாங்கள் இப்போ உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறது, இப்போ நாங்கள் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கறது நாங்கள் செய்கிறோமா, என்ன எதுன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வர்றது, நான் இங்கே வர்றது. ஸோ எனக்கு தெரில எப்படி இருக்கும் என்ன, எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் எங்கேயும் வெளியே கொடுத்தது இல்லை, ஷோரூம்ல தான் கொடுப்பேன். ஏன்னா யாரை எப்படி இருப்பாங்கன்னு தெரியாதுல்ல. ஸோ யாரோ ஒரு ஆள் நம்பி தான் வரணும். ஸோ அந்த நம்பிக்கையில தான் வந்திருக்கேன். அந்த நம்பிக்கைக்கு நீங்க 100% கரெக்ட் பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷம் அண்ட் வெரி தேங்க்யூ சார். தேங்க்யூ. அண்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, அந்த டயக்னோஸ்டிக்ஸ் தான் மெயின் இம்பார்ட்டன்ட் ரோலே எங்க. ஸோ அவர் கரெக்டாக டயக்னோஸ்டிக்ஸ் பண்ணிட்டு அந்த பொருள் வாங்கி வச்சு இப்போ ஃபிட் பண்ணாரு. ஸோ மேபி லைக் நான் இவர் சொன்னார் இல்லை, ஒரு 4 hours இவர் வேஸ்ட் பண்ணிட்டாரு இங்கே உட்காந்துட்டு. நான் எதுவும் வேஸ்ட் எல்லாம் பண்ணல, நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அவரோட லாங்குவேஜ் கற்றுக்கிட்டேன். அவரோட பசங்களெல்லாம் தமிழ், வீரா, அப்புறமா அஜய், கௌதம், எல்லாம் வந்து ஓகே மேபி சில பேர் மறந்துருப்பேன். பட் நல்லா இன்ட்ராக்ட் ஆயிருந்தேன். மேபி அவங்களுக்கு ஹெல்ப் ஆயிருக்கா என்னோட இன்ட்ராக்ஷன் தெரியல. அண்ட் கண்டிப்பாக நீங்கள் வரலாம், நம்பிக்கையோட வாங்க, நம்பிக்கையோட போங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். தேங்க்யூ. தேங்க்ஸ் சார். வியூவர்ஸ், இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்ல விரும்புகிறேன். நிறைய பேர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இது மட்டும் தான் நான் ஜாப் பண்ணுறேன்னு. நான் பண்ணுறது எல்லாமே பண்ணுறேன் எக்ஸப்ட் அந்த டிங்கரிங் பெயிண்டிங்கை தவிர்த்து. இது ஏன் நம்ம பண்ணுறோம்னா, இதுதான் டயக்னோஸ்டிக் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சு. அதனால தான் இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம போடுறோம். மற்றபடி கிளச்சு, சஸ்பென்ஷன் மாற்றுறதுலாம் வந்து பார்த்தோன்னா அதில் வந்து ரொம்ப காம்ப்ளெக்சிட்டி எதுவும் இருக்காது, டயக்னோஸ்டிக் காம்ப்ளெக்சிட்டி இருக்காது. ஒன்லி வந்து ஒர்க்மேன்ஷிப் தான் இருக்கும். அதுக்கு சரியாக ஃபிட் பண்ணணும், அதை சரியான பார்ட்ஸ், ஜென்யூன் பார்ட்ஸ் வாங்கி ஒர்க்மேன்ஷிப் தான் இம்பார்ட்டன்ட் இருக்கும். டயக்னோஸ்டிக் அந்த காம்பிடன்ஸே அந்த அளவுக்குலாம் தேவைப்படாது அதுக்கு. ஸோ அதனால தான் அந்த மாதிரியான ஜாப்ஸ் நம்ம நிறைய போடுறதில்ல. ஸோ நம்ம எல்லா விதமான ஜாப்ஸை பண்ணுறோங்கிறதா உங்களுக்கான தகவல். இது i20 2017 பெட்ரோல் தானே சார்? 2019 பெட்ரோல். இது i20 பெட்ரோலு 2019. கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் கேட்டால் இந்த ஸ்டேரிங் வார்னிங் இண்டிகேஷன்ஸ் வருது, கூடவே ஸ்டேரிங் டைட்டாக இருக்குது ரொட்டேட் பண்ணால். ஸோ இதுதான் ப்ராப்ளம். ஸோ இதை தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இப்போ செக் பண்ணுறேன். இப்போ ஸ்டேரிங் ஆங்கிலும் ஒர்க் ஆகலை, டார்க் சென்சாருமே ஒர்க் ஆகலை. ஸோ இப்போ டிடிசி கோடு வந்திருக்கான்னு பார்ப்போம். கண்டிப்பாக வந்திருக்கும். எஸ், சென்சார் சோர்ஸ் வோல்டேஜ் ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி இருந்தால் இந்த வண்டியோட இபிஎஸ் கண்ட்ரோல் மாடல் தான் ஃபால்ட்டு. இந்த இபிஎஸ் கண்ட்ரோல் மாடல்லாம் இந்த வண்டியோடது. ஸோ இதுதான் நம்ம வந்து ஃபால்ட்டுன்னு டயக்னோஸ் பண்ணி இப்போ இதை மாற்றுறோம். இப்போ இதை வாங்கிட்டு வந்திருக்கோம். ப்ரைஸ் இது 9866. இப்போ நம்ம வாங்கிட்டு வந்து இபிஎஸ்ஸை இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணல. முதல்ல ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சா இல்லை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணுவோம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இபிஎஸ் வார்னிங் இண்டிகேஷன்ஸ் ஏரியில் செக் பண்ணி பார்க்கலாம், ஃப்ரீயாக இருக்குது. தேங்க்ஸ் வியூவர்ஸ், தேங்க்யூ மச்.